அனைவரையும் யோகாவின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து பயிற்சியை தொடக்கும் இந்த வேளையில் எனது பழைய நண்பர் இப்போது கிடச்சிருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குங்க எனக்கு, அதில் ஞாபகம் வச்சுங்க. ஆனால் நாங்கள் இருக்கும்போது ஞாபகம் வச்சுங்க, தூக்கிக்கிட்டு நண்பரை ஓடுவேன் வகுப்பில். நீண்ட நாளைக்கு பிறகு இந்த சந்திக்கிறோம். இது அற்புதமான தொடர்பாக இருக்குது. அவரை வச்சு ஒரு சிறு பயிற்சியை கொடுக்க தயாராகிட்டேன். நண்பா, உங்கள் பேர் என்ன? எம் கருணாநிதி. வெரி குட். சரி, சொன்னவே எங்கள் முதலமைச்சர் பார்க்குற மாதிரி எனக்கு நினைவாக இருக்குது. பரவாயில்ல, மகிழ்ச்சியான விஷயம். இப்போ நீங்கள் செய்ய போது நடப்பயிற்சிக்கு வந்திருக்கீங்க. இப்போ வந்து யோகாவில் நடப்பயிற்சி என்னன்னு சொன்னால் உட்கட்ட ஆசனங்க. அதை செஞ்சுட்டாலே நடப்பயிற்சி 5 நிமிடம் செஞ்சால் 5 கிலோமீட்டர் நடக்கிற பலன் கிடைக்கும். இப்போ அது வேண்டாம், ஒரு 10 நிமிடம் செய்யுங்க. நான் முதல்ல வேணால் செஞ்சு காட்டுறேன். கையை அப்படி வைக்கணும். முதல்ல எப்போதும் அம்மா அப்பாவை நினச்சி இறைவனை நினச்சி அப்படியே கீழே சேரில் உட்கார மாதிரி உட்காந்து முதுக பின்னாடி சேரில் அணையணுங்க. இப்படி அணையக்கூடாது, அதான் முக்கியம். செய்யுங்க பார்ப்போம். நேரம் வாங்க, எந்த இது வேண்டாம். காலை குண்டை கொஞ்சம் அகட்டிங்க, காயை நீட்டுங்க, மேலே உட்காருங்க. மூச்சை விட்டுக்கிட்டே உட்காருங்க. மெதுவாக உட்காருங்க. ரைட்டு, மெதுவாக உட்காருங்க. இன்னும் இது வேண்டாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உடனே வராது. வெரி குட். 1 2 3 4 5 6 7 8 9 10. கையை அப்படி இப்படி தூக்குங்க. மேலே இப்படி வச்சுக்கிட்டு மேலே தலைக்கு மேலே கீழே உட்காந்துட்டே தூக்கணும். உட்காந்து தூக்க மூச்சோட தன்மை மாறும். வெரி குட். இறைவனை வணங்குங்க. நேராக பார்த்து பொது மக்கள்கிட்ட உங்களுக்கு இதுக்கு வயது வரம்பு கிடையாது. எத்தனை வயதாலும் செய்யலாம். செய்ய செய்ய முட்டி வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி வராதுங்க. எப்படிங்க வரும்? நம்ம உடலை இயக்கணுங்க. அதான் முக்கியம் சொல்லி உங்கள் இடத்துல விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.